சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் நம்முடைய ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கு இந்த செய்தியை நீங்கள் கேளுங்கள். கேட்ட பின்னதாக மற்றவர்களுக்கு அனுப்பி அவர்களும் கேட்கும்படி உதவி செய்ய உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு தெபோராள் என்ற பெண் நியாயாதிபதி, த உமன் ஜட்ஜ், அவர் தன்னுடைய வாழ்க்கையை இன்றைக்கு நம்மோடு பகிர்ந்து கொள்வதை நாம் கேட்போம். என்னுடைய பெயர் தெபோராள். என்னுடைய கணவருடைய பெயர் லபிதோத்து. நான் இஸ்ரேல் நாட்டிலே இருந்த நியாயாதிபதிகளிலே ஒருவர். மொத்தம் 12 பேர் நியாயாதிபதியாக பணியாற்றினார்கள். அதில் பணியாற்றின ஒரே ஒரு பெண் நியாயாதிபதி நான் மட்டும்தான். பொதுவாக இஸ்ரேல் நாட்டிலே இருந்த அந்த யூத சமுதாயம் ஆண்களை மையமாக வைத்துத்தான் அது நடந்தது. சமுதாயத்திலேயும் சரி, சமயத்திலேயும் சரி, பெண்கள் அதிகமாக நினைக்கப்படவும் மாட்டார்கள், மதிக்கப்படவும் மாட்டார்கள். இப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தில் கடவுளுடைய கிருபையினாலே நான் இஸ்ரேல் நாட்டை நியாயம் தீர்க்கக்கூடிய நியாயாதிபதியாக பணியாற்றக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அதை நான் சொல்ல வேண்டுமென்றால், நான் பெரிய திறமைசாலியாக இருந்ததினாலே அந்த வாய்ப்பு எனக்கு கிடைத்தது என்று சொல்லி நான் சொல்லாமல், இது முற்றிலும் கடவுளுடைய அருள் என்று சொல்வேன். அவர்தான் என்னை உயர்த்தி இஸ்ரேல் மக்களுக்கு நியாயாதிபதியாக பணியாற்றக்கூடிய அப்படிப்பட்ட பொறுப்பை கொடுத்தார். எனவே நான் இஸ்ரேல் நாட்டினுடைய அந்த 12 நியாயாதிபதிகளில் 4வது நியாயாதிபதியாக பணியாற்றினேன். நீங்கள் நியாயாதிபதிகள் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பார்த்தால், அங்கே நான் ஒரு தீர்க்கதரிசியாக பணியாற்றினேன் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நியாயாதிபதியின் புத்தகத்திலே 4ஆம் அதிகாரத்தையும் 5ஆம் அதிகாரத்தையும் நாம் படிப்போம் என்றால், என்னை பற்றிய பல விபரங்கள் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றன. எனவே அதை நீங்கள் படித்து தெரிந்து கொள்ளலாம். நான் நியாயாதிபதியாகவும் தீர்க்கதரிசியாகவும் படை வீரரின் தலைவராகவும் நான் பணியாற்றினேன். பொதுவாக இன்றைய சூழ்நிலையில் நாம் வாழ்கின்ற 21ஆம் நூற்றாண்டு, நான் வாழ்ந்த காலம் எத்தனையோ 1000 ஆண்டுகளுக்கு முன்னதாக வாழ்ந்தேன். ஆனால் இன்றைக்கும் கூட பெண்களுக்கு சம உரிமை வேண்டும் என்று சொல்லி பெண்கள் தங்களுடைய கூக்குரலை எழுப்பிக் கொண்டிருக்கிறதை நாம் அறிவோம். அதற்காக அவர்கள் போராட்டம் நடத்துகிறார்கள். பெண்கள் விடுதலை பற்றிய புத்தகம் எழுதுகிறார்கள், கவிதை எழுதுகிறார்கள், பாடல் எழுதுகிறார்கள், பாடுகிறார்கள். இப்படி எத்தனையோ காரியங்களை பெண்களுடைய முன்னேற்றத்திற்காக, விடுதலைக்காக, சமத்துவத்திற்காக இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி என்றால், நான் வாழ்ந்த ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னதாக இருந்த அந்த நிலைமை எவ்வளவு பரிதாபமான ஒன்றாக இருந்திருக்கும். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் நான் ஏற்கனவே சொன்னவனமாக பெண்கள் ஒரு உயிராக கூட மதிக்க மாட்டார்கள் மற்றவர்கள். ஒரு யூதனை பார்த்து, உனக்கு என்ன சொத்துக்கள் இருக்கிறது என்று சொன்னால், அந்த யூதர் சொல்வார், எனக்கு வீடு இருக்கிறது, நிலம் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு, ஆடுகள், மாடுகள், ஒட்டகங்கள் இருக்கின்றன, ஒரு மனைவியும் இருக்கிறாள் என்று சொல்வார். அப்படி என்றால் இந்த மனைவி என்பவள் ஒரு விலங்குகளுக்கு சமமாக நினைக்கப்பட்ட, மதிக்கப்பட்ட ஒரு நேரம். இப்படிப்பட்ட இக்கட்டான இழிவான காலகட்டத்தில் கடவுள் என்னை ஒரு நியாயாதிபதியாக உயர்த்தினார்.
நான் இன்றைக்கு உங்களிடத்திலே நான் சொல்ல விரும்புவது, குறிப்பாக பெண்களுக்கு நான் சொல்ல விரும்புவது, நீங்கள் சமத்துவத்திற்காக போராடலாம், கூக்குரல் எழுப்பலாம், கூட்டங்கள் போடலாம், அரசாங்க அதிகாரிகளை சந்தித்து பேசலாம், எத்தனையோ காரியங்களை நீங்கள் செய்யலாம். அதை செய்யுங்கள், நல்லதுதான். ஆனால் ஒன்றை மட்டும் நான் உறுதியாக சொல்கிறேன், கடவுள் உங்களை உயர்த்த வேண்டும் என்று நீங்கள் விரும்ப வேண்டும். ஏனென்றால் கடவுள் உயர்த்தும் போதுதான் அது உண்மையான உயர்வு. கடவுள் கொடுக்க போகிற அந்த சமத்துவம் தான் உங்களுக்கு நிரந்தரமான சமத்துவமாக அது இருக்கும். எனவே நீங்கள் உங்களுடைய சொந்த முயற்சியை நீங்கள் செய்யுங்கள். அதே நேரத்தில் கடவுளை நீங்கள் சார்ந்து, கடவுள் உங்களை உயர்த்த வேண்டும், சமத்துவத்தை அவர் கொடுக்க வேண்டும் என்று கடவுளை சார்ந்து நீங்கள் வாழ வேண்டும், கேட்க வேண்டும். இதை நான் என்னுடைய அனுபவத்திலிருந்து நான் சொல்கின்றேன். நான் ஆரம்பத்திலே சொன்னவனமாக எனக்கு எந்த விதமான பெரிய பெருமைக்குரிய காரியம் ஒன்றுமில்லை. இருந்தாலும் ஒரு பெண்ணாக இருந்த என்னை ஆண்டவர் தெரிவு செய்து இஸ்ரேல் மக்களையே நியாயம் விசாரிக்கக்கூடிய அந்த அளவுக்கு உயர்த்தினார் என்று சொன்னால் கடவுள் செய்கிறார். நான் கடவுளை அதிகமாக நம்புகிற ஒரு பெண். எப்போதும் கடவுளை சார்ந்துதான் வாழ்வேன். எந்த செயலை செய்வதற்கு முன்னதாகவும் கடவுளை நினைத்துத்தான் அதை செய்வேன். அப்படி செய்த என்னை கடவுளும் நினைத்தார், உயர்த்தினார், ஆசீர்வதித்தார். இன்றைக்கு பரிசுத்த வேதாகமம் என்று சொல்லப்படுகின்ற அந்த திருமுறையில் என்னை பற்றியும் 2 அதிகாரங்கள் எழுதப்படக்கூடிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, இன்றைக்கும் நீங்கள் என்னை நினைக்கிறீர்கள், உங்களுடைய பிள்ளைகளுக்கு என்னுடைய பெயரை சூட்டுகிறீர்கள், உங்களுடைய நிறுவனங்களுக்கு என்னுடைய பெயரை சூட்டுகிறீர்கள். இப்படி பல நிலைகளிலே என்னை மதித்து நினைத்து என்னை பெருமைப்படுத்துகிறீர்கள். அதற்காக நான் உங்களை வாழ்த்துகின்றேன். இப்படிப்பட்ட பெருமையை நீங்கள் எனக்கு கொடுப்பது, சரியாக சொல்ல வேண்டுமென்றால் நீங்கள் கடவுளுக்குத்தான் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் அவர்தான் என்னை உயர்த்தினவர். எனவே உங்களை உயர்த்த வேண்டுமென்றால், நீங்களும் என்னைப் போல ஒரு பெருமைக்குரிய ஒரு பெண்ணாக ஆக வேண்டுமென்றால், கடவுளை சார்ந்து கடவுளை நம்பி நீங்கள் வாழும்போது உறுதியாக ஒரு காலகட்டத்தில் நீங்களும் உயர்த்தப்படுவீர்கள். உங்களுக்கு சமத்துவம், த ஈக்குவாலிட்டி என்று சொல்கிறோமே, ஆண்களை போன்ற நிலையிலே நீங்களும் உயர்த்தப்பட்டு முழுமையான அந்த சமத்துவத்தை நீங்கள் அனுபவித்து சந்தோஷப்படுவீர்கள். எனவே கடவுளை சார்ந்து வாழுங்கள். கடவுள் உங்களுக்கு நிரந்தரமான சமத்துவத்தை கொடுக்கிறவர். அதே போன்று நான் இன்னொரு காரியத்தையும் சொல்ல விரும்புகிறேன். நான் நியாயாதிபதியாக மட்டும் அல்லாமல் இஸ்ரேல் மக்களுக்கு ஒரு தீர்க்கதரிசியாகவும் நான் இருந்தேன். இஸ்ரேல் மக்களுக்கு என்ன நடக்கப் போகிறது என்று சொல்லி கர்த்தருடைய சித்தத்தை அறிவிக்கக்கூடிய ஒரு பெண் தீர்க்கதரிசியாக நான் இருந்தேன். அப்போது நான் பெண் தீர்க்கதரிசியாக இருந்து கர்த்தருடைய சித்தத்தை சொல்லும்போது, நீங்கள் அந்த 2 அதிகாரங்களையும் நீங்கள் பாருங்கள். எனக்கு எதிராக யாரும் எந்த குரலும் எழுப்பவில்லை. பெண்ணாக இருந்து நீ எப்படி எங்களுக்கு சொல்ல முடியும் என்று சொல்லி அப்படி யாரும் எனக்கு எதிர்ப்பு குரலை கொடுக்கவே இல்லை. நான் சொன்னதை ஏற்றுக்கொண்டார்கள். அதற்கும் காரணம் நாம் வாழ்கின்ற விதம்தான். மக்கள் நம்மை மதிக்க வேண்டும், நம்முடைய வார்த்தைகளை கேட்க வேண்டும், அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதுவும் நாம் வாழ்கிற விதத்தை பொறுத்து தான் இருக்கிறது. நான் என்னை பொறுத்த மட்டில் மிக எளிமையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தேன். ஆனால் நீங்கள் அந்த 2 அதிகாரங்களையும் பாருங்கள், அது வேத புத்தகத்தில் எங்கேயாவது பாருங்கள். நான் எந்த தவறையும் குற்றத்தையும் நான் செய்ததாக நீங்கள் படிக்கவே முடியாது. நான் கர்த்தருக்கு பயந்த ஒரு பெண்ணாக வாழ்ந்தேன். எனவே என்னை கர்த்தர் மக்கள் மத்தியிலே உயர்த்தி என் சொல்லையும் கேட்கும்படியாக செய்தார். தீர்க்கதரிசியாக நான் பணியாற்றினேன்.
அது மட்டுமல்ல, நான் நியாயாதிபதி, ஜட்ஜாக இருக்கிறேன். இஸ்ரேல் மக்களுக்கே நான் ஜட்ஜ். நான் எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்திருக்கலாம். சொகுசான ஒரு வாழ்க்கையை வித் ஆல் கம்ஃபர்ட்ஸ், எல்லா விதமான வசதி வாய்ப்போடு நான் வாழ்ந்திருக்கலாம் முடியும். அதை அப்படி நான் வாழ்ந்திருந்தால் என்னை யாரும் கேள்வி கேட்க முடியாது. ஏனென்றால் நான் தான் நியாயாதிபதி. நான் நியாயம் விசாரிக்கிறவர், தீர்க்க தரிசனம் சொல்கிறவர். அது மட்டுமல்ல, பொலிட்டிக்கல் லீடராகவும் நான் இருந்தேன். கானானிய அரசன் யாபீன் இஸ்ரேல் மக்களை 20 ஆண்டுகள் சிறைப்பிடித்து கொடுமைப்படுத்திக் கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் இஸ்ரேல் மக்களை மீட்டெடுப்பதற்காக நான் முயற்சி செய்தேன். அதற்கு பாராக் என்ற அந்த பொலிட்டிக்கல் லீடர், அவர்தான் அதை போய் செய்ய வேண்டும் முன்னின்று. ஆனால் அவரிடத்தில் நான் பேசும்போது அவர் சொல்கிறார், நீங்கள் வந்தால்தான் நான் போவேன், நீங்கள் வராவிட்டால் நான் போக மாட்டேன் என்று சொல்கிறார். அவர் ஒரு ஆண்மகன், ஒரு பொலிட்டிக்கல் லீடர், அவர்தான் போக வேண்டாம். பெண்ணாக இருக்கக்கூடிய என்னை அழைக்கிறார், நான் வந்தால்தான் போவேன் என்கிறார். எனக்கு இஸ்ரேல் மக்களை பற்றிய ஒரு கரிசனை, 20 ஆண்டுகள் அடிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த காலகட்டத்தில் நான் கடவுளை நம்பி அந்த கானானிய அரசனை எதிர்த்து போரிடுவதற்காக என்னோடு கூட பாராக் என்பவரையும் அழைத்து கொண்டு போனேன். நீங்கள் அந்த பகுதியை வாசித்து பாருங்கள். கடவுள் அந்த கானானிய அரசனை எங்களுடைய கையிலே ஒப்படைத்து அந்த போர் நடந்த இடத்திலேயே அவன் கொன்று போடப்பட்டான், கொல்லப்பட்டான். இது அனைத்தும் கடவுள் செய்ததுதான். எனவே நான் மறுபடியும் சொல்கின்றேன், நான் மற்றவர்களுக்காக, அதாவது இஸ்ரேல் மக்களுக்காக, அவருடைய வாழ்வுக்காக, அவருடைய விடுதலைக்காக நான் நினைத்தது உண்டு. அவரை எப்படியாவது மீட்டெடுக்க வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டது உண்டு. அப்படி நான் நினைத்த நினைப்பையும் ஆசைப்பட்ட ஆசையையும் கடவுள் எனக்கு ஆம் என்று சொல்லி அதை செய்யக்கூடிய ஆற்றலை எனக்கு தந்து ஆசீர்வதித்தார். எனவே நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், ஒரு பெண்ணாக நாம் கடவுளை சார்ந்து வாழ்வது எப்போதும் நமக்கு நன்மையை தரும், வெற்றியை தரும். நீங்களும் கூட என்னை போல காரியங்களை செய்யும்போது கர்த்தரை நினையுங்கள். கர்த்தர் தான் நமக்கு முன்னதாக சென்று காரியங்களை செய்வார், நமக்கு வெற்றியையும் கொடுக்கக்கூடியவர். இஸ்ரேல் மக்களுக்கு கானானிய அந்த அரசனுடைய கையிலிருந்து முழுமையான வெற்றியை கொடுத்தார். அதற்கு பின்னதாக அவருடைய தொல்லை இல்லவே இல்லை என்று சொல்லி நீங்கள் வேத புத்தகத்திலே படிக்கலாம். நான் ஏற்கனவே சொன்னேன், நான் ஒரு நியாயாதிபதி. என்னுடைய விருப்பம் போல் வாழ்ந்திருக்கலாம், எப்படிப்பட்ட சொகுசான வாழ்க்கையும் நான் வாழ்ந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் அந்த 2 அதிகாரங்களையும் படித்து பார்த்தால் நான் மிக எளிமையாக வாழ்ந்தேன். நியாயாதிபதியாக பேரீச்ச மரத்துக்கு கீழாக அமர்ந்து இஸ்ரேல் மக்களை நியாயம் விசாரித்தேன். நீங்கள் அந்த பகுதியை படிக்கும்போது, நான் பேரீச்ச மரத்துக்கு கீழாக அமர்ந்திருக்கிறேனே, இவளிடத்திலே போய் என்ன நியாயம் கேட்பது என்று சொல்லி இஸ்ரேல் மக்கள் நினைக்கவே இல்லை. என்னை நோக்கி வந்தார்கள். என்னுடைய எளிமையை பார்த்து, இப்படிப்பட்ட ஒரு கேவலமான எளிமையான நிலையில் இருக்கக்கூடிய இடத்துல நான் என்ன போய் கேட்பது என்று சொல்லி மக்கள் என்னை புறக்கணிக்கவில்லை, என்னை நோக்கி வந்தார்கள். நான் என்ன சொல்ல விரும்புகிறேன், எளிமைக்கு எப்போதுமே ஒரு மதிப்பும் மரியாதையும் உண்டு. நான் நினைத்திருந்தால் எப்படியும் வாழ்ந்திருக்கலாம், ஆனால் நான் வாழவில்லை. எனக்கென்று ஒரு வாழ்க்கையை நான் தெரிவு செய்தேன். எளிமையாக வாழ வேண்டும், ஒரு பேரீச்ச மரத்துக்கு கீழாக நான் இருந்து அமர்ந்து வாழ வேண்டும், நியாயம் விசாரிக்க வேண்டும் என்று தீர்மானித்தேன். அப்படியே செய்தேன். இப்போது அந்த வேத பகுதியை பார்த்தால் அது தெபோராளின் பேரீச்ச மரம் என்றுதான் போடப்பட்டிருக்கிறது. நான் இங்கே அமர்ந்து நியாயம் விசாரித்ததினால அந்த மரத்துக்கு கூட என் பெயர் சூட்டப்பட்டு அழைக்கப்படுகிறது. நான் மறுபடியும் சொல்கின்றேன்,
இப்படிப்பட்ட எளிமை அது எப்படி வாழ வேண்டும் என்று எனக்குள்ளாக அது வந்தது என்று சொல்லி நான் யோசித்தேன் என்றால், மறுபடியும் சொல்கின்றேன், நானாக எதையுமே யோசிக்கவில்லை, நானாக தீர்மானிக்கவில்லை, நானாக செய்யவில்லை. என்னை முழுவதுமாக நான் ஆண்டவருக்குள்ளாக அர்ப்பணித்து, எதை செய்தாலும் ஆண்டவருடைய அந்த விருப்பத்திற்கு இணங்கி, அவருக்கு விருப்பமான ஒரு காரியமாக அது இருந்தால் அதை செய்வேன். அப்போது ஆண்டவர் என் மூலமாக பல நன்மையான காரியங்களை செய்வார். எனவே நாம் இந்த உலக வாழ்க்கையை பெற்றிருக்கிறோம். குறிப்பாக இந்த பெண்கள் நிலைமை இன்றைக்கும் பல இடங்களிலே பரிதாபமாய் இருக்கிறது. குடும்பங்களிலே பரிதாபமாய் இருக்கிறது. சமத்துவம் இல்லாமல் இருக்கிறார்கள். ஆகையினாலே இந்த காலகட்டத்திலே நாம் நம்முடைய நிலைமையை உயர்த்தத்தக்கதாக நாம் பேச வேண்டும், போராட வேண்டும், எழுத வேண்டும், பாட வேண்டும், எல்லாம் செய்ய வேண்டாம். ஆனால் அதே நேரத்தில் எல்லா விதமான உயர்வுக்கும் காரணரும் கர்த்தாவுமாக இருக்கக்கூடிய கடவுளை நம்பி நாம் செய்ய வேண்டும். கடவுள் நினைத்தால் எல்லாம் நடக்கும். கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. அதைத்தான் தேவதூதன் ஆண்டவருடைய தாயாகிய மரியாளுக்கு சொன்னார். லூக்கா 1 அதிகாரம் 37 நாம் படிக்கிறோம். கர்த்தர் நினைத்தால்தான் அது நடக்கும். எனவே இந்த போராட்டத்திற்கு நம்முடைய வாழ்வுக்கு ஒரு உயர்வு வேண்டும் என்று சொன்னால், கர்த்தர் நினைக்கும்படியாக நாம் கர்த்தரை அதிகமாக நினைக்க வேண்டும். நாம் நியாயாதிபதி புத்தகத்தில் அந்த சொன்ன 2 அதிகாரங்களையும் நீங்கள் படித்தால், 5ஆம் அதிகாரத்தை நீங்கள் பாருங்கள். அங்கே நானும் படைத்தலைவனாக இருந்த பாராக்கும் சேர்ந்து எங்களுக்கு கானான் நாட்டு அரசன் மீது வெற்றி கொடுத்த கடவுளை நாங்கள் நினைத்து ஒரு அருமையான பாடலை பாடி கர்த்தரை துதித்த அந்த பாடல் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் அந்த பாடலை பாருங்கள். உண்மையாகவே ஒரு அர்த்தமுள்ள ஒரு பாடல். ஒவ்வொரு சொல்லும் வரியும் மிக மிக ஆழமான உண்மைகளை சொல்லக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. பலர் என்னை பற்றி எழுதும்போது சொல்வார்கள், உயர்ந்த ஞானம், விஸ்டம் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவோமே, அப்படிப்பட்ட உயர்ந்த விஸ்டத்தை தேபோரால் பெற்றதினாலே எழுதினார். அது மட்டுமல்ல, அவருடைய போர் அனுபவம், அவருடைய துணிச்சல் எல்லாம் அந்த பாடலிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வரிகளிலே, வார்த்தைகளிலே இருக்கிறது என்று சொல்லி என்னை பற்றி பெருமையாக பேசுவார்கள். அந்த பகுதிக்கு பொருள் சொல்லுகிறவர்கள், அர்த்தம் சொல்லுகிறவர்கள், ஆங்கிலத்தில் கமெண்ட்ரி என்று சொல்வோம், அதை எழுதுகிறவர்கள் என்னை பற்றி அதிகமாக சொல்லுவார்கள். ஆனால் உண்மையாகவே நான் மறுபடியும் சொல்கிறேன், அந்த பாடல் உண்மையான ஒரு அருமையான பாடல் தான். அர்த்தமுள்ள ஆழமான அர்த்தத்தை கொண்ட அருமையான பாடல் தான். அதை நானும் பாராக்கும் பாடினோம். அதை நானும் பாராக்கும் எழுதியும் அதை பாடினோம். ஆனால் எங்களை எழுத வைத்தவர், எங்களுக்கு அப்படிப்பட்ட எழுத்தை எழுத வேண்டும் என்று எங்களுக்கு ஞானத்தை கொடுத்தவர், மறுபடியும் நான் சொல்கின்றேன், கர்த்தர், கடவுள்தான். இந்த பாடலிலே நான் 2 காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். எங்களுக்கு வெற்றியை கொடுத்த அந்த ஆண்டவரை நாங்கள் நன்றியோடு நினைத்து எங்களுடைய நன்றியை வெளிப்படுத்தத்தக்கதாக அது ஒரு நன்றி பாடல், தேங்க்ஸ் கிவிங் சாங். எனவே நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு காரியம், நாம் கர்த்தரிடத்தில் பல காரியங்களை கேட்கிறோம். நல்லது, கர்த்தர் அந்த நம்முடைய விண்ணப்பத்தை கேட்டு கொடுக்கிறார். அப்படி கொடுத்த கர்த்தரை, அவருக்கு நன்றி சொல்ல நீங்களும் நானும் மறக்கவே கூடாது. நன்றி சொல்ல மறக்காமல் நாம் செய்யும்போது மறுபடியுமாக நாம் நன்றி சொல்லக்கூடிய அந்த நிலைக்கு கர்த்தர் நம்மை உயர்த்துவார்.
எனவே நம்முடைய வாழ்க்கையில் நன்றி சொல்ல நாம் மறக்காமல் இருப்போம். ஆங்கிலத்தில் சொல்லுவோம், தேங்க்ஸ் கிவிங் கிவ்ஸ் பர்த் தேங்க்ஸ் கிவிங். நாம் எப்போது நன்றி சொன்னால் அதை ஆண்டவர் கேட்டு சந்தோஷப்பட்டு என்ன செய்கிறார், நாம் இன்னொரு முறை ஆண்டவருக்கு நன்றி சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட அருமையான வாய்ப்பை, ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்கிறார். எனவே அருமையான சகோதர சகோதரிகளே, குறிப்பாக அன்பு சகோதரிகளே, நீங்கள் நான் சொன்ன காரியத்தை எல்லாம் நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு நான் சொன்ன இந்த காரியங்கள், சொற்கள், கருத்துக்கள் உங்களுடைய நெஞ்சமாகிய அந்த வயலிலே விழுந்த விதையாக இருக்கட்டும். இந்த விதை அது பயிராகி முளைத்து செடியாக, மரமாக, கனி தரக்கூடிய ஒன்றாக அது இருக்கும் என்றால், உறுதியாக வருங்காலத்தில் நீங்கள் நிச்சயமாக உங்களுடைய நிலையிலிருந்து உயர்த்தப்படுவீர்கள். என்னை போல உயர்ந்த நிலைக்கு ஆண்டவரால் நீங்கள் உயர்த்தப்பட்டு, என்னை எப்படி மக்கள் நினைக்கிறார்களோ, மதிக்கிறார்களோ, அதே போன்று உங்களையும் நினைத்து மதிக்கக்கூடிய நிலைக்கு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எனவே நான் சொன்ன இந்த காரியங்கள் கர்த்தரை எப்போது நினைப்போம். கர்த்தருக்கு நம்முடைய நன்றியை சொல்லுவோம். முடிந்த மட்டும் நம்முடைய வாழ்க்கையில் மற்றவர்கள் செய்யாத ஏதாவது ஒரு சிறப்பான காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில், அது நம்முடைய வாழ்க்கையை நேரியாக வைத்து அதை வாழ்ந்து காட்டுவோம். என்னை பொறுத்த மட்டில் எளிமையாக நான் இருந்து வாழ்ந்து காட்டினேன். அதே போன்று நீங்கள் உங்களுடைய சூழ்நிலையில், உங்களுடைய விருப்பத்தின்படி ஏதாவது ஒன்று மற்றவர்கள் உங்களை நினைக்கும்படியாக அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான காரியத்தை நீங்கள் தெரிவு செய்து அதன்படி நீங்கள் வாழ்ந்து காட்ட நீங்கள் முயற்சி செய்யலாம். ஒரு மனிதனுடைய மூச்சு போகும்போது அவன் மரிக்கிறான் என்று சொல்வதை காட்டலாம். ஒரு மனிதன் எப்போது முயற்சி செய்ய விடுகிறானோ அன்றைக்குத்தான் அவன் மரிக்கிறான். எனவே முயற்சி செய்ய நாம் எப்போதும் மறக்கக்கூடாது. கேட்டேன் இன்னும் கிடைக்கவில்லையே, போராடினேன் இன்னும் கிடைக்கவில்லையே என்று சொல்லி யோசிக்காமல் போராடுவோம். நிச்சயமாய் நம்முடைய போராட்டத்தை, நம்முடைய கூக்குரலை கடவுள் பார்த்து கொண்டிருக்கிறார், கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஒரு காலகட்டத்தில் கடவுளுடைய நிறைந்த ஆசை உங்களுக்கு வரும். சமத்துவத்தை நீங்கள் பரிபூர்ணமாக அனுபவித்து மகிழ்ந்து களி கூறுவீர்கள். ஆகவே கர்த்தரை நம்பி தொடர்ந்து வாழுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.